கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் உடலில் காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அந்த மாணவியின் சடலத்திற்கு அருகில் ப்ளூடூத் ஹெட்போன் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சஞ்சய் ராய் என்பவரின் மொபைலில் கனெக்ட் ஆகியிருந்ததாக ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று சஞ்சய் ராயை போலீசார் கைது செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் சஞ்சய் ராய் மருத்துவமனைக்குள் அதிகாலை 4 மணிக்கு நுழைந்ததாகவும் பின்னர் 40 நிமிடங்களில் மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மாணவி கூட்டு பாலியல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மாணவி கூட்டு பாலியல் செய்யப்படவில்லை எனவும் சஞ்சய் ராய் மட்டும் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குற்றப்பத்திரிகையில் 100 சாட்சிகளையும் 12 பாலிகிராப் சோதனைகளையும் DNA சோதனைகளையும் சிபிஐ போலீசார் சேர்த்துள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளியாக சஞ்சய் ராய் பெயரை குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளனர்.